இன்றைக்கி நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் போடாமல் ரொம்ப சுவையாக இருக்கும். இடியாப்பத்துக்கு, இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1 கேஜி சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்து 1/4 கிலோ அளவு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, இது 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இது வச்சுட்டு எண்ணெய் தாளிப்பதற்கு எண்ணெய் தேவையான அளவு நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கல்பாசி, பட்டை, பிரிஞ்சி இலை இந்த 4ம் தான் போட போகிறேன். அந்த கல்பாசி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மணம் நல்லாயிருக்கும். கல்பாசி சேருங்க அசைவத்துக்கு, சைவத்துக்கெலாம். ரொம்ப அதிகமான இது போடலைனா கூட அந்த கல்பாசி ஒன்று போட்டாலே நல்லாயிருக்கும். சோம்பு கல்பாசி போட்டாலே. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயமும் நிறையா பொடி பண்ணி போட்டுவிட்டேன். 1 கேஜிங்கிறதுனால தேங்காய் கிடையாது. இது மட்டும்தான் மசாலா வேணும் இல்லையா, அதுக்காண்டி வெங்காயம் நிறையா வெட்டி போட்டு 1/4 கிலோவுக்கு அளவுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூனு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. உப்பு நல்லா அது சாஃப்டாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன்லேயும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கறி மசாலா, கரம் மசாலா வேறு, கறி மசாலா வேறு. கறி மசாலான்னு கேட்டு வாங்கி போடுங்க, நல்லாயிருக்கும் அது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சிக்கன் எடுத்து போடுவோம். மட்டன் கிலோ 1000 ரூபாய் வந்துருச்சு. சிக்கன் தான் எல்லோரும் சாப்பிடக்கூடியது. சிக்கன் தான் எல்லாராலையும் 1000 ரூபாய் மட்டன் கொடுத்து ரொம்ப ரேரு தான் அது. சிக்கன் எல்லோரும் சாப்பிட்ற உணவு. அசைவம் சாப்பிட்றவங்க டக்குன்னு எடுக்கக்கூடியது சிக்கன் தான். புரோட்டீன் நிறைந்தது. டயட் இருக்கவங்களாம் நிறையா எடுத்துக்கலாம். அந்த ரைஸை கட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தி கூட அந்த சிக்கன் வச்சு சாப்பிட்லாம். வெறும் சிக்கன் மட்டுமே எடுத்துப்பாங்க. நான் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எனக்கு நல்லா குக்காகி இருந்தது. மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா இருந்துச்சு. மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி திருப்பி நான் மூடி வச்சு நல்லா கிளறி விட்டு வேக விட்டேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகிறதுக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு 3த்தையும் நல்லா இடித்து பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். அதை ரொம்ப இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப நீங்கள் என்ன மசாலா சேர்த்தாலும் இந்த மாதிரி இடித்து போடுறது ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா எனக்கு வேக விட்டு குக் ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. சிக்கன் எனக்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் தேங்காய்லாம் ஊற்றலைங்களா, தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு எனக்கு. இப்போ நான் அந்த சொன்ன அந்த 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் இடித்தது நான் அதில் போடுறேன். இதுதான் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். என்ன மசாலா போட்டாலும் இந்த எக்ஸ்ட்ரா இது போடுங்க. தாளிப்புக்கு சேர்த்தாலும் அசைவத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மசாலாக்கள் சேர்க்கணும். நான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போடுறேன்.
போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சுருந்தேன். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைப் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி. சிக்கன்லாம் எனக்கு நல்லா வெந்து இருந்துச்சு. நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருந்துச்சு சிக்கனு. ஃபைனலி எனக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு சிக்கன் கிரேவி. எனக்கு